உங்க ஊருக்கு வந்துட்டு புதுசா அறிவிப்புகளை வெளியிடாம போனா நல்லா இருக்குமா? அப்படியே போனா நேரு சும்மா விடுவாரா? அல்ல, இங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் விட மாட்டாங்க. அதனால நெல்லை மாவட்டத்துக்கான முத்தான 3 அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, திருநெல்வேலி மாநகர் காந்தி நகர் அமைந்திருக்கக்கூடிய ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் 11 கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளோடு புதிய மகளிர் தங்கும் விடுதி அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, சேரன்மாதேவி வட்டம் முக்கூடல் பாப்பாக்குடி கிராம விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் காங்கேயன் கால்வாய் மற்றும் வெள்ளோடையை மேம்படுத்தக்கூடிய பணிகள் 4 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். மூன்றாவது அறிவிப்பு, நாங்குநேரி மற்றும் ராதாபுரம் வட்ட விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று 5 கோடி ரூபாய் செலவில் வள்ளியூர் பெரியகுளம் மற்றும் வள்ளியூரான் கால்வாய் ஆகியவை புனரமைக்கப்படும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். ஜிஎஸ்டி அடாவடி ஆளுநர், மெட்ரோ நிராகரிப்பு அப்படின்னு ஒன்றிய பாஜக எத்தனை நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் போராடி வாதாடி திட்டமிட்டு அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை முன்னேறிய மாநிலமாக நாம் உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம்னு நாம சொல்லல, ஒன்றிய அரசின் அறிக்கையிலேயே அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம எதிர்க்கிறவங்க கூட மறக்க முடியாத அளவுக்கு வெற்றி என்பதுதான் திராவிட மாடல் கெத்து. அடுத்து அமைய போறது நம்முடைய ஆட்சி தான். உறுதியா சொல்றேன், திராவிட மாடல் 2.0 இன்னும் பல மகத்தான திட்டங்கள் வரப்போகுது. கலைஞர் மகளிர் உரிமை தொகையை இதுவரை 1 கோடியே 13 லட்சம் சகோதரிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இந்த மாசத்திலிருந்து கூடுதலா எவ்வளவு கொடுக்கிறோம்? 16 லட்சம் பேருக்கு அதிகமாக மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். நம்முடைய திட்டத்தை இந்தியாவில் பல மாநிலங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பாஜக ஆட்சி ஒரு மாநிலத்தில் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப திருப்பி கேட்கறாங்க அதை கொடுத்தத. ஆனா நம்ம கூடுதலா கொடுக்கிறோம். இப்போ திருப்பி கேட்கல, கூடுதலா கொடுக்கிறோம். இதான் திமுக ஆட்சி, தான் திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் தமிழ்நாடு. உங்களுடைய அசைக்க முடியாத ஆதரவோடு இது என்றும் தொடரும். எத்தனை தடைகள் வந்தாலும் திராவிட மாடலால் தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வளரும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.